ஹே அமிகோஸ், இந்த வீடியோவில் சம்மர் சாலட் சீரீஸோட எபிசோட் 3 தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி என் சேனலில் வந்து பப்பாயா சாலட் போட்டிருந்தேன் அண்டு பைனாப்பிள் சாலடும் வந்து போட்டிருந்தேன் இன் a டிஃப்ரெண்ட் வே. ஸோ இதே மாதிரி இந்த சீரீஸில் வந்து அடுத்த எபிசோடாக வந்து ஸ்ட்ராபெரி சாலட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேரியேஷனில் இதையுமே ட்ரை பண்ணியிருக்கேன். யூஸ்வல் சாலட் ரெசிபி ஃபார்மேட்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அண்ட் ரொம்ப டைம் கன்சப்ஷனும் கூட ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நல்ல ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸாக ஒரு 9 to 10 நம்பர்ஸ் போல் எடுத்திருக்கேன். இவ்வளோ குவான்டிட்டியே வந்து ஒரு 2% சர்வ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ராபெரிஸோட லீஃப் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரூட்டை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரிஸை பொறுத்தவரை இருக்கிறதுலே வந்து ரொம்ப லோ கேலரி கண்டென்ட் இருக்க ஃப்ரூட் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸில் இருக்கீங்க, அதே டைம் ஒரு ஸ்நாக்ஸ் கிரேவிங் வரும்போது நீங்கள் ஸ்ட்ராபெரிஸை வந்து ஒரு ஸ்நாக் ஃபார்மேட்டில் கூட நீங்கள் அப்படியே ராவாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து குக்கும்பர் எடுத்திருக்கேன். குக்கும்பர் வந்து ஒரு ஹாஃப் குக்கும்பர் வந்து ஸ்கின்னை பீல் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நம்மூர் குக்கும்பர், அதனால் நான் ஸ்கின்னை பீல் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் குக்கும்பர் எடுக்கிறீங்கன்னா அப்போ வந்து ஸ்கின்னோடையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு கசப்பாக இருக்காது. பட் நம்மூர் குக்கும்பர் வந்து ரொம்ப கசப்படிக்கும் அது தோலோடு ஆட் பண்ணும்போது. ஸோ அதனால் ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கும்பர் வந்து இப்படி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஸ்ட்ராபெரிஸை விட குக்கும்பரோட ப்ரொப்போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதனால தான் வந்து குக்கும்பர் வந்து ஒரு பாதி குக்கும்பர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது கூடவே வந்து அனியனும் வந்து ஒரு ஹாஃப் அனியன், சின்ன சைஸ் அனியன் தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் பெரிய சைஸ் அனியன் எடுக்கிறீங்கன்னா அதையும் வந்து ஒரு கால்வாசி கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். உங்களோட ஓவரால் சாலட் ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரி வந்து அதிகமாக இருக்கணும், அதை விட கொஞ்சம் கம்மியாக குக்கும்பர் இருக்கணும், அதையும் விட கம்மியாக கொஞ்சமாக வந்து அனியன்ஸ் இருக்கணும். இப்போ இது கூடவே வந்து ஒரு 3 வால்நட் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட வால்நட் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு ஆப்ஷனலாக வந்து ஆல்மண்ட் ஏதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஜூசி ஃப்ரூட்டு. ஸோ பைட் பண்ணும்போது ஒரு க்ரன்ச்சி எலமெண்ட் வேணுன்றதுக்காக இந்த வால்நட் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பர்டிகுலர்லி இந்த சாலடுக்கு வந்து வால்நட்டு தான் வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வால்நட்டு வாங்கி ட்ரை பண்ணி இதில் ஆட் பண்ண பாருங்கள். ஒரு 3 நம்பர்ஸ் போல் வால்நட்டை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். பொதுவாக நான் சொல்லியிருக்கேன், சாலடை பொறுத்தவரை ஆலிவ் ஆயில் வந்து போட்டானா சாலடுக்கான மதிப்பே அந்த ஆலிவ் ஆயிலில் தான் இருக்குது. ஆலிவ் ஆயில் ட்ரெஸ்ஸிங் இல்லையே சாலட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மீலில் வந்து சாலட் தான் நீங்கள் நிறையா சேர்க்குறீங்க அப்படின்ற பர்சன் நீங்களாக இருந்தானா ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக ஸ்டாக் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி சாலட் ரெசிபி எல்லாம் செய்கிறதுக்கு. ஸோ ட்ரெஸ்ஸிங்க்கு 2 ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ஹனி இதில் ஆட் பண்ணியிருக்கேன், தேன். ஸோ இதுதான் வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு சாலடுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் ஆலிவ் ஆயில் உங்ககிட்ட இல்லை, அவ்வளோ இது பண்ணி என்னால் வாங்க முடியாது செலவு பண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆலிவ் ஆயிலுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். பட் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ஹாஃப் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஸ்ட்ராபெரியிலே வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் லெமன் வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் ரொம்ப புளிப்பு விரும்புவீங்கன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருந்த அந்த ஆலிவ் ஆயில், ஹனி அண்ட் லெமன் எல்லாமே வந்து நல்லா நம்ம போட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் வந்து ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜென்டிலாக வந்து நம்ம போட்ட ட்ரெஸ்ஸிங்லாம் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாலட் மிக்ஸிங்கை பொறுத்தவரை ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக போட்டு கிளறினீங்கன்னா உங்களோட ஃப்ரூட் எல்லாம் வந்து அப்படியே மசிஞ்சு குழஞ்சி அது வாட்ரியாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் நல்லா ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும், ஃபஸ்ட்டு ஃப்ரூட் வந்து நார்மலாக இருக்கும், இப்போ மிக்ஸ் பண்ண அது ஒரு மாதிரி கிளேசி ஃபீலாக வரும். லைக் அந்த நம்ம போட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் கூட்டாகிறதுனால ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ வந்து கிளேஸியாக மாறும். அப்போ அது வந்து கரெக்டாக வந்து மிக்சிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு சின்ன பிளாக் ஆஃப் சீஸ் வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். இது நார்மல் பிளாக் சீஸ் தான். ஸோ எந்த ப்ராசஸ் சீஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மொசரல்லா சீஸ், செடார் சீஸ், பார்மேசன் அது மாதிரி ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் நார்மல் ப்ராசஸ் சீஸை நீங்கள் இது மாதிரி கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து ஒரு இட்டாலியன் ஃப்ளேவர்டாக இருக்கும் இந்த சாலடை பொறுத்தவரை. அதனால தான் சீஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது மஸ்ட்டு. இல்லை எனக்கு சீஸோட ஃப்ளேவரே சுத்தமாக பிடிக்காது, பீஸாவில் கூட சீஸ் சேர்த்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற பர்சன் நீங்களாக இருந்தானா இந்த சீஸை கிரேட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அப்படியே அந்த சாலடை நீங்கள் சர்வ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி வந்து சீஸ்லாம் கிரேட் பண்ணி முடிச்சோடனே நம்ம சாலட் வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு.
பார்க்கவே வந்து அப்பீடைசிங்காக இருக்குல்ல. ஒரு ஃபுட்டை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுன்னு பார்த்தானா வாய் கிடையாது, கண்ணு தான். இப்போல்லாம் கண்ணும் போக கேமரா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் எல்லா மொபைலும். இவ்வளோ பேசுகிறேன் நானுமே அதுதான். ஃபஸ்ட்டு கண்ணு பார்க்குதோ இல்லையோ ஆர்டர் வந்தோடனே ஃபஸ்ட்டு மொபைலில் தான் ஃபஸ்ட்டு தேடுவேன். உட்காந்து ஸ்னாப் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் கண் வழியாக பார்த்து என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வாய் வழியாக சாப்பிட்றது. ஓகே ஃபைன், தட்ஸ் இட்டுங்க. இவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து இந்த ஸ்ட்ராபெரி சாலட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு சாப்பிங் வேலை மட்டும்தான் அண்ட் மிக்சிங், தட்ஸ் இட். இந்த சாலடை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ லஞ்சுக்கோ டின்னருக்கோ இல்லை பிரஞ்சாவோ எப்படி வேணாலும் நீங்கள் இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். எல்லா கிட்ஸும் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ஏதாவது பசிக்குதுன்னு கேட்கும்போது ஜங்க் அவங்களுக்கு கொடுக்காம இந்த சம்மர் டைம்லையாச்சும் கொஞ்சம் ஹெல்த்தியாக அவங்களுக்கு நியூட்ரிஷனலாக வந்து இந்த மாதிரி சாலடை ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா பார்க்க வந்து அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தாவே போதும், எதுனாலும் அவங்களுக்கு சாப்பிட்ருவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பேசிக்கான ஃப்ரூட்டை எப்படிலாம் இன்னோவேட்டிவாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம சாலடாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ரெசிபி வீடியோவும் இனிமேல் என் சேனலில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி என் சேனலில் போட்டிருந்த பைனாப்பிள் சாலட் அண்ட் பப்பாயா சாலட் ரெண்டுத்தையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான சாலட் ரெசிபிக்கு மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். பாய்.